ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற 3 பொருட்கள் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 பொருட்கள் இருந்தால் போதும், வேறு எந்த பொருட்களும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 லிட்ரு பால், நான் பசும்பால் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பசும்பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடையில் விற்கிற ஆரஞ்சு கலர் பாக்கெட் ஃபேட் மில்க்னு வரும், அதை வாங்கி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துன பால்லேருந்து ஒரு பாதி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். சைடில் இருக்கிற ஆடையும் எடுத்து விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி பொறுமையாக பாதி வரைக்கும் அந்த நம்ம ஊற்றின பால்லேருந்து பாதி ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் பாருங்கள், நல்லா இந்த சைடில் ஆடை கட்டும் இல்லைங்களா, அதையெல்லாம் லைட்டாக சுரண்டிகிட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி கருகின வாடை வரும். பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் சேர்த்ததும் நம்ம பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்ததும் அந்த பால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றணுங்க. அதனால தான் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு சைடில் இருக்கிற அடி பிடிக்காமல் அதே மாதிரி சைடில் இருக்கிற ஆடையுமே எடுத்து விட்டுட்டே இருங்க. இவ்வளோதான். இதை மட்டும் நம்ம பக்குவமாக செஞ்சுக்கிட்டால் போதுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் சுகர் சேர்த்துக்கிறாங்க. 1/2 லிட்ரு பாலுக்கு 50 கிராம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்ததும் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்ச மாதிரி அந்த சுகரோட சிரப் தாங்க, வேறு எதுவும் கிடையாது. நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அந்த சுகர் சிரப்புமே நல்லா கட்டியாகி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக கிளறணுங்க. இதுக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பொறுமை மட்டும்தான் தேவை. ஒரு 3 பொருட்கள் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்தால் நம்ம இதை மாற்றிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது ரெடி ஆயிருங்க. பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சிக்கு இருக்குங்களா. இப்போ ஒரு பாக்ஸில் நான் லைட்டாக நெய் தடவி அதை அந்த பாக்ஸுக்கு மாற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு மூடி போட்டு இந்த பாக்ஸோட மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் வச்சிட போகிறோம். அந்த ஹீட்டுக்கே அதை உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டுக்கே அந்த பால் கேக் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது. இந்த மாதிரி மூடி ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருங்க. வச்சுட்டு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், 2 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கலரும் இதனோட டெக்ஸ்சரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.